திருமணம் ஆகாமல் வாழும் தலைவர்கள். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், வயது 62, இன்னும் திருமணம் ஆகவில்லை. வாஜ்பாய் முன்னாள் பாரத பிரதமர், வயது 93, அவர் இறந்துவிட்டார். அவருக்கும் திருமணம் ஆகவில்லை கடைசி வரை. முன்னாள் குடியரசுத் தலைவர், விண்வெளி நாயகர் APJ அப்துல் கலாம், வயது 83, இறக்கும் வரை திருமணம் ஆகவில்லை. முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், வயது 72, அவரும் இறக்கும் வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, வயது 69, இன்றும் திருமணம் ஆகவில்லை. சுவாமி விவேகானந்தர், அவரும் 39 வயதிலே இறந்துவிட்டார், திருமணம் செய்து கொள்ளாமல். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 55 வயதிலே இறந்துவிட்டார், திருமணம் செய்து கொள்ளாமல். அதன் பிறகு அன்னை தெரேசா 87 வயது வரை வாழ்ந்தார், அவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை, திருமணம் செய்யாமலே இறந்துவிட்டார். யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச முதலமைச்சர், வயது 51, இன்னும் திருமணம் ஆகவில்லை. ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவர், வயது 53, இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஜெயலலிதா வயது 68 இறந்துவிட்டார், அவரும் திருமணம் எதுவும் ஆகாமலே இறந்துவிட்டார். நக்மா, ஜோதிகாவின் அக்கா, நடிகை ஜோதிகாவின் அக்கா, வயது 48, இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. பகத்சிங் 23 வயதிலே சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்தவர், திருமணம் செய்து கொள்ளாமல் இறந்துவிட்டார். அண்ணா ஹசாரே, வயது 86, அவரும் திருமணம் ஆகவில்லை இன்னும். ஒடிசாவின் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக், 77 வயது, இன்னும் திருமணமாகவில்லை. திவ்யா ஸ்பந்தனா, குத்து படத்தில் நடித்தவர், நடிகை, MP-யாக இருந்தவர், வயது 40, இன்னும் திருமணமாகவில்லை. லதா மங்கேஷ்கர், இசைத்துறையில் மிக பிரபலமானவர், இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ரத்தன் டாட்டா, சமீபத்தில் இறந்து போனவர், 85 வயது, அவரும் திருமணம் செய்து கொள்ளாமலே இறந்து